முதுகுளத்தூர் அருகே 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அடிப்படை வசதிகளின்றி குடிநீருக்காகவும் பாதுகாப்பான பாதைக்காகவும் பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள சாம்பகுளம் ஊராட்சிக்குட்பட்ட அண்ணாநகர் குடியிருப்பு பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாக அடிப்படை வசதிகளான சாலை வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்து தரப்படவில்லை. இப்பகுதி மக்கள் தங்களுடைய குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அருகில் உள்ள ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் தண்ணீர் எடுத்து வருவதாகவும், அங்கு சென்றால் சாதிய பாகுபாடு காட்டி அப்பகுதி மக்களை பிரித்து பேசுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள அண்ணாநகர் குடியிருப்பு பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். ஆனால் இந்த பகுதியில் குடிநீர், தெருவிளக்கு, சாலை போன்ற அடிப்படை வசதிகள் கூட இல்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் கடந்தும் இந்த கிராமத்திற்கு முறையான குடிநீர் வசதி இல்லை என்பது சோகமான உண்மை. அருகில் உள்ள ஊராட்சிக்கு தண்ணீர் எடுக்க சென்றால் சாதியை காரணம் காட்டி பாகுபாடு பார்க்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுகிறது. இது ரோடு இல்லை, பாலம் இல்லை, ரொம்ப வசதியாக ரொம்ப தாழ்பட்டு போய் கிடக்கோம். நாங்கள் ஓட்டு கேட்க வராங்க, செய்கிறேன்னு சொல்கிறாங்க சார், செய்யவே மாட்டாங்க சார், எடுத்து யாருமே செய்ய மாட்டாங்க. எங்களுக்கு நாங்கள் ரொம்ப தாழ்ந்து போய் கிடக்கோம். எங்களை பிரித்து பேசுகிறாங்க, எந்த வசதியுமே இல்லை எங்களுக்கு. நாங்கள் அப்படியே நாங்கள் அன்னாடு உழைச்சாட்டேன்னு சாப்பிட்றோம், உழைக்கட்டே இல்லை சார். அவ்வளோ ஒரு கன்றாவியாக இருக்கோம். நீங்கள் எல்லாமே நீங்கள் தான் செஞ்சு தரணும், ஆனால் இது செஞ்சு கொடுக்காட்டா அவ்வளோதான். நாங்கள் ஓட்டு வாரவுள்ள வந்து நாங்கள் பேசுவோம். நாங்கள் இந்த கிராமத்திற்குள் செல்ல ஒரே வழி 25 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தரைப்பாலம் மட்டும்தான். இப்போது அந்த பாலம் சேதமடைந்து கம்பிகள் வெளிப்படையாக தெரியும் அளவிற்கு ஆபத்தான நிலையில் உள்ளது. அதை தினமும் அச்சத்துடன் கடக்கின்றனர் கிராம மக்கள். பல முறை புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையாம். இப்போ எப்படின்னா எலெக்ஷன் டியூட்டியில் வர்றாங்க, அந்த கட்சி இந்த கட்சின்னு எல்லா பேரும் வர்றாங்க. ஸோ என்ன சொல்ல வர்றாங்கன்னா நாங்கள் தண்ணி தொட்டி அமைக்கிறோம், பாலம் போடுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், எல்லா பேரும் சொல்ல தான் செய்கிறாங்க. அவங்க மேபி அதை எதுவுமே செய்ய மாட்டுறாங்க. அதனால் எனக்கு என்ன, இப்போ வருகிற சட்டமன்றத்தில் நாங்கள் ஓட்டு போடுவோமா வேணாமான்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏன்னா அவங்க எந்த ஒரு உதவியுமே எங்களுக்கு பண்ண மாட்டுறாங்க. ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட குடிநீர் குழாய்கள் இப்போது காட்சி பொருளாகவே நிற்கின்றன. பரமக்குடி முதுகுளத்தூர் சாலையில் உள்ள உடைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள காவிரி கூட்டு குடிநீர் தொட்டியில் தண்ணீர் எடுக்க செல்வதாகவும், அது சுத்தம் செய்யப்படாமல் பறவைகள் எச்சங்களால் மாசடைந்துள்ளதாகவும் மக்கள் கூறுகின்றனர். அந்த நீரை குடிப்பதால் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன எனவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இங்க முறையான தண்ணி வசதி இல்ல, தொட்டி இல்ல, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடைக்கல. அதனால பக்கத்துல இருக்கிற கிராமத்துல போய் நாங்க தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்கோம். அங்க தொட்டியில பறவைகள் பறந்து போய் அது எச்சம் ரொம்ப அசுத்தமாக இருக்கிறதுனால குடிக்கிறதுக்கு நல்லா இல்ல. அங்க போய் தண்ணி எடுக்கவும் சிரமமாவும் இருக்கு. அப்புறம் இந்த கிராமத்துல பல வருஷமா இருக்கிறனால இந்த பாலத்தை தாண்டிதான் உள்ள வரணும். அதனால பசங்க, சின்ன பசங்க, வயசானவங்க எல்லாருமே அந்த பாலத்தை தாண்டி வர்றதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரொம்ப சேதமான இடுங்கிய போற நிலைமையில இருக்கு. இது வரைக்கும் அதை யாருமே எதிர்பார்த்து செஞ்சு கொடுத்ததும் இல்ல. கிராமத்தில் அமைக்கப்பட்ட போர்வெல் உப்பு தண்ணீராக இருப்பதால் பயன்பாட்டிற்கு உகந்ததாக இல்லை என்றும், ஊரணி, குளம், கண்மாய் எதுவும் இல்லாததால் அன்றாட தேவைகளுக்கு கூட சிரமப்படுவதாகவும் மக்கள் கூறுகின்றனர். தண்ணி வசதி எதுவும் இல்லை, குடிக்க குடிநீர் எந்த சோழியும் இல்லை. லைட்டு இது வீடு வாசல் எதுவும் பார்க்குறாங்கல்ல, வைக்கிறாங்கல்ல, ஓட்டு போட வராங்க, கேட்குறாங்க, செய்கிறோம்ன்றாங்க. அந்த செய்கிறத அந்த சொல்லுத்தே அத்தோட வருதில்லை. இதை வீடு வாசல் இப்படி கிடக்கு, எங்களுக்கு எந்த உதவியுமே இல்லை. ஓட்டுத்தான் போடுறோம் வருஷம். நான் எனக்கு 80 வயசு ஆக போகுது. இந்த ஓட்டை போட்டுக்கிட்டே இருக்கேன். எங்களுக்கு வசதியே எந்த வசதியும் இல்லை. மாவட்ட நிர்வாகமும் ஊராட்சி நிர்வாகமும் உடனடி நடவடிக்கை எடுத்து தனியாக டேங்க் அமைத்து குடிநீர் வழங்க வேண்டும் என்பதே அண்ணாநகர் மக்களின் ஒரே கோரிக்கை. இந்த கோரிக்கை உரியவர்களை சென்றடையுமா? தந்தி டிவி செய்திகளுக்காக
ராமநாதபுரத்தில் இருந்து செய்தியாளர் பாலகிருஷ்ணன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.